மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. திருநங்கைனா பண்ணணும் இல்ல வந்து யாசகம் கேட்கணும்ன்றது ஒரு நடைமுறையாவே இருந்ததா? வந்துட்டு வேற வழியே கிடையாது. அடுத்த வேளை நீங்க சாப்பிடணும்னா நீ போய் கலெக்ஷன் கேட்டுதான் ஆகணும். இப்ப நினைச்சு பார்த்தா என் கண்ணில் தண்ணி வருது. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ரோட்டெல்லாம் படுத்திருக்கேன். நான் சர்ஜரி பண்ணும்போது 2016ல பண்ணேன். அப்புறம் இப்ப மறுபடியும் இப்ப 3 month பேக் போயிட்டு மறுபடியும் இப்ப சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ நான் இப்ப திருப்பி சர்ஜரி ரெண்டாவது சர்ஜரி? ஆமா, ரெண்டாவது சர்ஜரி பண்ணிட்டு. ஓகே, இப்ப சர்ஜரிக்கு மட்டுமே அதிகபட்சம் எவ்வளவு செலவு பண்ணீங்க? தெரிஞ்சு ஒரு 28 to 30 lakhs. அவ்வளவு ஆகும். உங்களுக்கு அம்மா ஆயா அவங்களோட லைஃப்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியே கிடையாது. இயற்கை முறைப்படி ஒரு சர்ஜரி எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல. நீங்க எவ்வளவு ஓகே நம்ம வந்து கொஞ்சம் பிளஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணிருக்கேன். கண்டிப்பா அவங்க பட்ட கஷ்டம்லாம் நான் ஒரு 10% கூட நான் பட்டுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்பயுமே சர்ஜரி ஆகி 20 years 25 years ஆகணும். ஏன் திருநங்கையா பிறந்தோம்னு யோசிச்சது உண்டா? நீ ஒரு இடத்து கலெக்ஷன் போறியா, உனக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, உன்னால சம்பாதிக்க முடியாதா, உனக்கு என்ன சீத்து 1000 கேட்பாங்க. அப்பெல்லாம் கண்ணில் ரத்தம் தான் வரும். கஷ்டப்பட்டு இந்த லைஃப் வேணுமானாலும் வேணும். ஃபெமினியன் சர்ஜரி 2 பண்ணிருக்கேன். பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வந்து 4 times பண்ணிருக்கேன். ஓகே, அது அப்புறம் ஒரு பெண்மையாவே முழுமையா ஒரு பார்ட்னரால 100% ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு இந்த காதல் அப்படின்னு சொன்னா என்ன தோணும்? காதல்ல எனக்கு பயம் எல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு டைம் பட்டுடுச்சு. விபூதி அடிக்கப்பட்டு தான் வெளியே வந்ததா? அப்போ ஆமா, நிறைய வருஷம் லவ் பண்ணோம். ஒரு 6-7 years கிட்ட லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் காதல்ன்ற ஒரு விஷயமே எனக்கு. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் நினைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த கூவகம் நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து பிரபலமானாங்க. ஆனால் அதில் முக்கியமான ஒரு நபர், அது வந்து திருநங்கையா பெண்ணான்னு கூட தெரியல, அவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள், நிறைய வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அதிகமாக பார்த்தது வந்து ஒரு பச்சை கலர் சேலையில் அந்த கூவகம் நிகழ்ச்சியில் வந்து ஒரு டான்ஸ் ஆன வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன். ஸோ கடைசியில் விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்க சென்னையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என் கூட திருநங்கை கல்பனா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ரீசெண்டாக இப்போ அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த கூவகம் நிகழ்ச்சி வரும்போது நாங்கள் எப்பயுமே பார்ப்போம். ஸோ இந்த வட்டம் யாரை வந்துட்டு அதிகமாக வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வருஷம் ஒரு திருநங்கை வந்துட்டு காட்டிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய ரீல்ஸ் எடுத்து போட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களோட முகம் வந்து அதிகமாக அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாமே பகிரப்பட்டுச்சு. நீங்களும் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அது? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இவ்வளோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மத்தியில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 3 நாள் கொண்டாட்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ அவ்வளோ கிளாமரஸ்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு எதோ அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு இருக்கும்போது அழகாக ஒரு க்ரீன் கலர் சாரீ கட்டிட்டு நீங்கள் ஆடின வீடியோஸ், நீங்கள் நடந்து வர்றது, நீங்கள் திரும்பி பார்க்குறது, அது உங்களுக்கு தெரிஞ்சு எடுத்தாங்களா இல்லை தெரியாமல் எடுத்தாங்களா இல்லை நீங்கள் தூரத்தில் நிற்கும் போது எடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ அந்த வீடியோஸ் தான் அதிகமாக சமூக வலைதளங்களை வந்து தொடர்ந்து வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே போச்சு. அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, இவங்க இந்த வெப் சீரிஸ் நடித்தவங்க, இவங்க வந்து இதில் வந்தவங்க அதில் வந்தவங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து நோட்டீஸ் பண்ணப்பட்டுட்டே இருக்குன்றப்போ, ஸோ இந்த கூவகம் நிகழ்ச்சியை தாண்டி எனக்கு உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்கள். யார் நீங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கேருந்து வந்தீங்க? சென்னை தான் சொந்த ஊரா? இல்லை, என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. நான் சென்னையில் வந்துட்டு இப்போ ஒரு 6-7 years-ஆ இருக்கேன். ஃபேமிலி எல்லாருமே? என்னுடைய ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாமே திருவண்ணாமலையில் தான் இருக்காங்க. திருவண்ணாமலையில் தான். நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. எனக்கு என்னன்னா இப்போ எல்லாருமே, அதாவது நம்ம இப்போ நான் நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கை வந்து எங்கே ஆரம்பிச்சிச்சுன்ற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு வந்து 13 வயசு, 14 வயசு, 10 வயசு, ஸோ இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை துவக்கம்னு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை, இந்த திருநங்கை வாழ்க்கைன்றது எந்த வயதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து தோண ஆரம்பிச்சிச்சு, ஓகே நமக்கு இல்லை ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்றது? எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே தோண ஆரம்பிச்சிச்சு. பட் அப்போ என்னன்னா, இப்போ ஒரு 12 years பேக்கில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு அப்படியே ஒரு அருவெறுப்பா, ஒரு தீண்டத்தகாத மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஓகே, பட் அப்போ அந்த மாதிரி இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம், நம்ம வந்து படிக்கலைன்னா நம்மளுக்கு ஏதாவது லைஃப் இல்லாமல் போயிடும், சொசைட்டியில் நம்மளுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடுமேன்னு சொல்லிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு படித்தேன். 10th முடிச்சு டிப்ளமோ ஜாயின் பண்ணி முடிக்க போகிற ஸ்டேஜில் டிரான்ஸ்ஜெண்டராக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஓ, அது வரைக்கும் அப்போ மென்னாவே தான் இருப்போம், பையன் மாதிரியே தான் இருப்போம். ஆனால் பையன் இல்லை, வெளி தோற்றம் மட்டும் பையன் மாதிரி இருக்கும். ஆனால் உள் உணர்வு பெண் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே ஆண்கள், அந்த ஆண்களுக்கு மத்தியில் நம்ம போய் உட்காரணும், பசங்க கூட சுத்தணும், வரணும். ஆனால் அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெஸ்ட் ரூம் யூஸ், அது ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா,
ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம எப்படி நிற்கிறது, அந்த ஆண்கள் மத்திய அந்த ட்ராவல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அப்போ அந்த அளவுக்கு தெரியல, ரொம்ப சின்ன ஏஜில். எனக்கு சர்ஜரி பண்ணும்போது எனக்கு வந்து 2016 17 வயசு ஸ்டார்டிங், 16 எண்டு அப்போ பண்ணோம். அப்போ எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. பொண்ணா மாறணும் அவ்வளோதான். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அப்போ எல்லார் வீட்லையும் நடக்கிற மாதிரி தான் நானும் ஓடி போயிட்டேன். அப்போ உடனே சர்ஜரி பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். பெங்களூர்ல போய் சர்ஜரி பண்ணாங்க. ஓகே, இப்போ 10th முடிச்சுட்டு இப்போ டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் இது வீட்டுக்கு எப்போ தெரிய வந்தது, இந்த மாதிரி எனக்கு ஒரு மாற்றம் இருக்கு, நான் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ண போறேன், எனக்கு இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது வீட்டுக்கு எப்போ தெரிய வந்தது? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க வீட்டில். அப்போ சொல்லிட்டு பிறகு இப்போ நம்ம இவ்வளோ நாள் காமிக்காமல் இருந்தோம், அப்போ ஒருத்தவங்க மூலிமா தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவங்க முன்னாடி போய் நம்ம எப்படி தான் நின்னாலும் அவங்க மனசில் அதுதான் தோன்றோம் இல்லையா. சரி ஓகே நம்ம கன்வெர்ட் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு நானே நீங்க மாறுறதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லிட்டாங்களா? ஆமா, இந்த மாதிரி உங்க பையன் இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்றான் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்போ. சரி இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களுக்கே தெரிஞ்சு, ஸோ நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம்னு போய் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொன்ன ஆரம்பிச்சாங்க? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே. நான் அந்த காலேஜ் முடிச்சு உடனே போய் சர்ஜரி பண்ணிட்டேன். ஒரு மாதம் நம்ம வீட்டுக்கு போவோம் வருவோன்ற மாதிரி நான் ஒரு 2-3 மந்த் கண்டினியூவாக போகல. அப்போவே வீட்டில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஃபோன் எடுக்காமல் இருந்தேன். அப்புறம் அது ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, சர்ஜரி முடிஞ்சிருச்சு, நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பேசினாலும் பேசலாம் அப்படி இப்படின்னு சம்திங் சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீ என் பையன், இப்போ நீ என் பொண்ணு, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்தது, வீட்டுக்கு மட்டும் வராமல் இருக்காத, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆனால் அது ஒரு மாற்றம்னு ஒன்று அவர் பார்த்துருப்பாங்கள்ல ஃபஸ்ட்டு உங்களை வந்து பார்த்த விதம் வேற மாதிரி இருக்கும், உங்களை கூப்பிட்ட பேரோ உங்களை வந்து அவங்க பார்த்து வளர்த்த விதமெல்லாம் வேற மாதிரி இருக்கும். சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களை பார்த்த விதம் வேற மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எங்கள் ஊரே தான் அங்கே தான் இருந்துச்சு. ஏன்னா அது வில்லேஜ் இல்லையா, அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு, எல்லாம் ஒரு மாதிரி இதாப்பா. எனக்கு பயம் வேற, அடிப்பாங்களோ அப்படி இப்படின்னு போனால் யார் அடிக்கலாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படியே போயிடுச்சு, நாட்கள் கடந்து போயிடுச்சு. இப்போ ஒரு பொண்ணு ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, ஜாலியாக தான். இந்த திருநங்கை வாழ்க்கைக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்கல்ல. ஸோ இப்போ நமக்கு எப்படின்னா ரோட்டில் யாராச்சும் பார்ப்போம், ஓகே இப்படிலாம் இருக்காங்க, அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தோணும், ஓகே இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்காங்க, நம்மளும் மாறலான்ற ஒரு எண்ணம் வரும்ல. இந்த மாறுதல் ஏற்படும் போதும் இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள போகும்போது எப்படி இருந்துச்சு? முதல்ல உள்ள போறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டமான லைஃபா, இதையும் எல்லாரும் இப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது வெளியே எவ்வளோதான் நம்ம வந்துட்டு இப்போ நார்மலாக சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்கள எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும், என்ன இவங்க இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படி தான் தோணும். ஆனால் உண்மையாகவே எல்லார் மனசுலேயும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஒரு சில பேர் வீட்டில் ஏற்றிருப்பாங்க, ஒரு சில பேர் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த டிரான்ஸ்ஜெண்டரும் ஹாப்பியாக இல்லை. வெளியில் வேணால் சிரிச்சுக்கலாம், உள்ளுக்குள்ளே அவங்க மனசார யாரும் ஹாப்பியாக இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு உள்ள போகும்போது எப்படி இருந்துச்சு இந்த திருநங்கை வாழ்க்கைக்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்கிறோம்? அதாவது ஒரு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு புதுசாக இருந்துச்சு. இத்தனை நாள் நம்ம இத்தனை வருஷமாக வாழ்ந்த லைஃப்பை விட இது வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இல்லை நான் வெளியில் போகும்போது பசங்க பார்க்குறது, சொசைட்டி பார்க்கறதுல ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒரு மாதிரி இப்படி குறுன்னு பார்ப்பாங்க. அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் எனக்கு அது ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படி புரியுது. ஓகே, நானே என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் சம் பீப்புள் நாலேஜ் இல்லாமல் பார்க்குறாங்க, சில பேர் நாலேஜோடு பார்க்குறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுடைய வாழ்க்கையை நோக்கி நம்ம போகிறோம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, ஸோ உங்களோட சர்ஜரி ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். நான் சர்ஜரி பண்ணும்போது 2016 பண்ணேன். அப்போ வந்துட்டு நாலேஜே இல்லை. மேக்ஸிமம் டிரான்ஸ்ஜெண்டர் எங்கள் பீரியடில் நாலேஜ் இல்லை, எங்களுக்கு சீனியர் இருக்காங்க, எங்கள் பீரியடில் நாலேஜ் இல்லை. அப்போலாம் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அப்புறம் இப்போ வர கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தட்லாம் நிறைய வந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து சர்ஜரி பண்ணாதீங்க. இப்போது ரீசண்டாக வேணால் அந்த ஒரு சில ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்திருக்காங்க, ஓகே அதை பற்றி எனக்கு தெரியல. பட் நான் இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் 10 இயர்ஸ் இப்போ நான் பேங்காக்கில் போயிட்டு ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு சர்ஜரினா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு மேல் டு ஃபீமேல் எப்படி இருக்குன்றதை வந்து அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. நான் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ 3 மந்த் பேக் போயிட்டு தாய்லாந்துலேருந்து ஒரு ஃப்ளைட், ஹத்தேன்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரி பேர், அங்கே டாக்டர் கொலாடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு மறுபடியும் ரீசர்ஜரி பண்ணி மறுபடியும் இப்போ சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ நான் இப்போ திருப்பி சர்ஜரி, ரெண்டாவது சர்ஜரி? ஆமாம், ரெண்டாவது சர்ஜரி பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஏன்னா 10 இயர்ஸ் பேக் முன்னாடி பண்ண சர்ஜரி வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் சரி நம்ம உடம்ப நம்மளே பார்க்கும்போது ஒரு பெண்மையை உணர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. அது மட்டும் இல்லாமல்
பணம் வந்துட்டு அப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் எல்லாரும் ஏர்ன் பண்ணுறாங்க, ஓகேவா இருக்குது. அதனால இது பெட்டராக இருக்குன்னு போனேன். இப்போ சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டேன். அங்கே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. சிக்மோண்ட் கோலான் வெஜினோபிளாஸ்டி இருக்குது, ஸ்கின் கிராஃப்ட் வெஜினோபிளாஸ்டி இருக்குது. நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை புதுசாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இப்போ புதுசாக போகிறாங்கன்னா பெஸ்ட்டு பேங்காக்கில் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். சரி, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ இந்தியாவில் பண்ணுறதுக்கும் அதுக்கும் அதிகபட்சமாக என்ன வித்தியாசம்? இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சர்ஜரி எப்படின்னா பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 ஒரு 50,000 ஒரு 1 lakh இந்த அமௌண்ட்டுக்குள்ளே முடிச்சிடுறாங்க. ஸோ அது வந்துட்டு நார்மலாக ஒரு எப்படி ஒரு மென்ன ஃபீமேலா மாத்தி விட்டுறாங்க. பட் பேங்காக்ல எப்படின்னா ஒரு 100% ஃபீமேலுக்கு எப்படி எல்லா ப்ராசஸ் இருக்குமோ வித்தின் லூப்ரிகேட்ல இருந்து ஃபிசிக்கலி மென்டலி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் பெயின் அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இப்போ நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சிக்கு ஒரு 13 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. அவ்வளோ ஆகுமா? ரீசர்ஜரின்றதுனால நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் பண்ணனா 5 to 6 lakhக்குள்ளேயே முடிஞ்சிடும், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் சேர்த்து. ரீசர்ஜரி எனக்கு அப்போ தெரியாதனால இப்போ அதை பற்றி தெரிஞ்சு நான் பண்ணதால ஒரு 13 14 வந்துருச்சு. சரி, அப்படி பார்க்கும்போது இப்போ ஆர்ஜரி சர்ஜரின்றது அந்த ஆணுக்கான அந்த ஒரு உறுப்பை அகற்றிட்டு அது ஒரு பெண்மையா மாத்துறாங்கன்றப்போ அது ரீசர்ஜரியா கன்சல்ட் பண்ணும்போது அது இன்னும் பெரிய பிரச்சனையா எதுவும் ஆயிடாது அந்த இடத்துல. ரீசர்ஜரியா கன்வெர்ட் பண்றாங்க. அதுதான் அந்த டாக்டருடைய ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா இப்போ ஃபர்ஸ்டே உங்களுக்கு சர்ஜரி எல்லாமே முடிஞ்சிருச்சு, பட் அதை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி உள்ளே உங்களுக்கு இருக்கிற அந்த நரம்பை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதுக்கான உணர்வுகளை கொடுத்து ப்ளஸ் இன்டர்கோர்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா ரூட்டையும் கிளியர் பண்ணி அதுக்கு தான் அந்த 2 டைப்ஸ் சொன்னேன், ஸ்கின் கிராஃப்ட் கோலான் வெஜினோபிளாஸ்டி. இது ரெண்டுத்துமே 2 மெத்தட், ரெண்டுமே வந்து அந்த வெஜினா ஹோல் கிரியேட் பண்ணுறதுக்கான ஐடியா. அதில் எது பெஸ்ட்டோ உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அதை எடுத்து வெர்ஜனை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அது அப்புறம் ஒரு பெண்மையாவே முழுமையா ஒரு என்ன சொல்றது உங்க பார்ட்னரால 100% ஹாப்பியா இருக்க முடியும். இப்போ நம்ம ஊர்ல சர்ஜரி பண்றாங்க, ஸோ அதுக்கப்புறம் திருப்பி போய் அங்கே போய் சர்ஜரி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ சர்ஜரி பண்ணியிருப்பீங்க அப்போ உங்களோட லைஃப்பில்? நான் வந்துட்டு ஒரு 5 to 6 சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஓகே, ஆனால் அது வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி அப்டேட் வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இப்போ 2016க்கும் 2026க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த டாக்டர் எங்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை, நீ ஃபர்ஸ்டே எங்கிட்ட வந்து ஃபர்ஸ்டே நான் பண்ணியிருப்பேன். ஸோ பேங்காக்ல பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப இதானது. ஆனால் இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் நீங்கள் யார் அவங்களுக்குலாம் பேசியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அம்மா ஆயா, ஸோ அவங்களோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியே கிடையாது. ஸோ அவங்க வந்து அவங்களோட இயற்கை முறைப்படி ஒரு சர்ஜரிலாம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ ஓகே நம்ம வந்து கொஞ்சம் பிளஸ்டு அப்படின்ற மாதிரி தோணியிருக்கா? இன்னைக்கு கண்டிப்பாக அவங்க பட்ட கஷ்டம்லாம் நான் ஒரு 10% கூட நான் பட்டுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க பட்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்பயுமே சர்ஜரி ஆகி 20 years 25 years அவனுங்க வீட்டில் பேசாதவங்களாம் இருக்காங்க. எங்கள் அம்மாவுடைய அம்மா அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களாம் இன்னுமே வீட்டில் பேசாமல் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் அவங்களுக்கு அந்த சர்ஜரி அப்போல்லாம் அந்த மெடிசனு அந்த இதெல்லாம் ப்ராப்பராக கிடைக்காதான். ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுவாங்களாம், ரொம்ப நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்களாம். இப்போலாம் நிறைய விஷயம் வந்துச்சு, சோஷியல் மீடியா இருக்குது, அப்பா அம்மாவே கூட்டிகிட்டு போயிட்டு சர்ஜரி பண்ணுறாங்க. அவங்க அந்த ஓன் டிரான்ஸ்ஜெண்டரோடைய முடிவு தான், அவங்க வேணா அவங்க போய் பண்ணிக்கிறாங்க. பட் அப்போல்லாம் அப்படி இல்லை, நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அது பார்க்கும்போது இப்போ ஃப்ரீடமாக இருக்குது. ஸோ இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது. ஓகே, இது வந்து ஃபேமிலி திருநங்கைகள் சர்க்குலேட்டரில் மக்கள் திருநங்கைகளோட பார்வை எப்படி இருக்குது? மக்கள் மத்தியில் திருநங்கைகள் பற்றின பார்வை அப்போது, அதாவது 2016க்கும் 2026க்குமான ஒரு வேறுபாடு. அப்போ வந்துட்டு ஒரு பையன் இப்போ எங்கிட்ட வந்து பேசுகிறான்னா அவன் ஃபேமிலிக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாமல் வந்து பேசுவான். இப்போ ஃபேமிலியே பேசுகிறாங்கன்னா அப்படி தான் பேசுவாங்க. பட் இப்போலாம் நிறைய மாறிடுச்சு. இப்போலாம் நான் பப்ளிக்காக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நிறைய மாற்றம் இன்னும் கொஞ்ச நாள்ல நார்மலாக ஆயிடும் நினைக்கிறேன், ஆயிடணும். ஸோ உங்களோட அந்த ஒரு வெப் சீரிஸ் பற்றி சொல்லுங்கள். அந்த இப்போ நீங்கள் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபராகவும் இருந்தீங்கன்றப்போ அந்த வெப் சீரிஸ் ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். அந்த வெப் சீரிஸ் வந்து என் லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுதான் மதன் வந்துட்டு என்னை ரொம்ப நிறைய பேருக்கு என்னை காமிச்சிட்டாரு. ரொம்ப எனக்கு ஒரு ஃபேவரட் பர்சன் அவர். அந்த வெப்சீரிஸ் பண்ண பிறகு நிறைய பேருக்கு நான் தெரிய ஆரம்பித்தேன். எங்கே போனாலும் என்னை ஐடென்டிஃபை பண்ணாங்க, கேட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய அடுத்தடுத்த சான்சஸ் வந்துச்சு. அப்புறம் இப்போ கூவாக்கம் அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ அதிகபட்சம் ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணணும், நம்ம இதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு இலக்கு ஒன்று இருக்கும், இதை நம்ம எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இலக்கு இருக்குது, எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன அதிகபட்சமெல்லாம் இது இல்லை, எல்லாருக்கும் நான் தான் தெரியணும். எனக்கு பின்னாடி வர டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும், அதுக்கு நான் காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு அதே மாதிரி இப்போ திருநங்கைகளுக்கு காதல் அப்படிங்கிறது ஒரு அச்சம். அதாவது நிறைய பேர் நான் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது காதல் அப்படிங்கிறது ஒரு அச்சம், இது என்னைக்கு போய் எங்கே போய் முடியும்னு தெரியல. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாங்களான்னு தெரியல, ஆனால் ஒரு பயம் இருக்கும்.
ஆனா காதல் தேவைப்படும் அந்த இடத்துல எல்லாருக்குமே. ஸோ உங்களுக்கு இந்த காதல் அப்படின்னு சொன்னா என்ன தோணும், என்ன சொல்லுவீங்க? காதல்ல எனக்கு பயம்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு டைம் பட்டுடுச்சு ஓ விபூதி அப்படி அடிச்சு. நீங்களா அப்ப அதுல இருந்தா வந்திருக்கீங்க. சரி, விபூதி அடிக்கப்பட்டு தான் வெளியே வந்ததா அப்போ? ஆமா, நிறைய வருஷம் லவ் பண்ணோம். ஒரு 6-7 இயர்ஸ் கிட்ட லவ் பண்ணோம். ஆ. அப்புறமேட்டுக்கு அதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னும் போது தெரிய ஆரம்பிச்சிருச்சு வீட்டில். அவன் வீட்டுக்கெலாம் கூட்டு போனார். என்னை வீட்டுக்கு கூட்டு போய் இவங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்லாம் பேசினார். பட் என்ன தான் இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க ஃப்யூச்சர், குழந்த, சொசைட்டி அந்த மாதிரிலாம் யோசித்து அப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காதலின்ற ஒரு விஷயமே எனக்கு சிரிப்பு தான் அது சொன்னான். வேண்டாம் எதுக்கு, ஆனால் அது வலி தான். ஆனா அது சும்மா கிடையாது. ஒரு 3 மாசம்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 6-7 வருட காதலை வந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல, ஏன்னா அப்போ அந்த ஒரு பர்சன் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு ஒரு காதலில் இறங்கியிருக்காங்க. இந்த குழந்தையோ இல்லை இது எதுவுமே இல்லைன்றக்காண்டி தான் ஒரு 6 வருஷம் டிராவல்ன்றப்போ ஸோ அந்த பிரேக்ன்றது எப்படி இருந்துச்சு? அவர் ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். இப்போ வரைக்குமே அவர் என்ன வேண்டான்னு சொல்லவே கிடையாது. இப்போ நிறைய டிரான்ஜெண்டர் லைஃப்பில் எப்படின்னா லவ் பண்ணுவாங்க, ஒன்றா இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாமே நடந்துடும். லாஸ்ட்டாக அவன் வந்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது இந்த குழந்தை ரீசன் அப்படி சொல்லிட்டு தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏதாவது பையன் விட்டுட்டு போயிடுவான் மேக்ஸிமம். பட் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அவங்க வீட்டில் ஒத்துக்கல. அதனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணதால சரி வேணாம், நாங்கள் மியூச்சுவலாக நாங்களே பிரிஞ்சுட்டோம். நீங்களே உங்கள் சைட்லேருந்து இதே. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் தவறு செய்யும்போது ஈஸியாக வந்துட்டு ஒரு ஆண் இந்த ஆண் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பெண் தவறு செய்யும்போது ஒரு பெண் திருநங்கை சொல்லும்போது இவங்களே இப்படி தான், திருநங்கைனாலே இப்படி தான், இதை மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த ஒரு சில விமர்சனங்களும் ஒரு சில விஷயங்களும் மட்டும் மாறாமல் சமுதாயத்தில் வந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? சமுதாயத்தில் இந்த ஒரு சில விஷயங்கள் இன்னும் மாறலை திருநங்கைகளை பற்றி அப்படின்னு. திருநங்கைகளை பற்றி மாறலாம். திருநங்கை இப்போ ஒரு பையன் லவ் பண்ணுறான்னா ஒரு திருநங்கை போய் எந்த பையனும் லவ் பண்ணுன்னு சொல்லவே மாட்டான். பையனாக தான் வந்து விரட்டி துரத்தி அவளை லவ் பண்ணுவான். லவ் பண்ண வச்சுட்டு எல்லாம் அன்பு பாசெல்லாம் காமிச்சிட்டு லாஸ்ட்டாக வேணான்னு போகும்போது இவ ஏதாவது ஒன்று பண்ணால் இவங்க எல்லாம் இப்படி தான், இதனால தான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவளாக வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்களே வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, நீங்களே நல்லா இருக்கிறீங்க, அப்புறம் நீங்களே வேணான்னு போகிறீங்க, பழியெல்லாம் தூக்கி அவன் மேலே போடுறீங்க. அவன் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இது மாறவே மாறாது, இதுக்கப்புறம் மாறாது. ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன, கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நான் வந்து உங்களை ஏதாவது சண்டை போடுறேன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக அப்பா அம்மா வரலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரலாம். டிரான்ஸ்ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை. யார் வருவாங்க? அவங்க குரு, அவங்க நானி அந்த மாதிரி வரலாம். ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க, அப்புறம் அவங்களுக்கும் வேலை இருக்கும். அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. சப்போர்ட் இல்லை. மேக்ஸிமம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு சப்போர்ட்டே. அவங்களே அவங்கள பாதுகாத்து வெளியே கூட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஆரம்ப கட்டத்தில் இப்போ 2014 சர்ஜரி பண்ணியிருக்கீங்கன்றப்போ ஸோ அப்போ நீங்கள் பொது வழியில் போகும்போதோ உங்களோட ட்ராவல் டைம்லையோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகும்போதோ ஸோ உங்களோட லைஃப்ல அபியூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா? அபியூஸ் இல்லை ஏதாவது விமர்சனமோ இல்லை இங்கே நிற்கும் போது ஒரு கேலி கிண்டலோ ஏதாவது? கண்டிப்பாக அது எல்லாருக்குமே நடக்கும். இப்போ நம்ம போகிறோன்னா இப்போ நார்மலாக 2 பசங்க நின்று டீ குடிக்கிறாங்க, ஏதாவது பண்ணான்னா அவன் ஒருத்தன் தான் பார்த்துருப்பான். இப்போ நம்ம கிராஸ் பண்ணால் கூப்பிட்டு காமிச்சிருவான். மச்சான் மச்சடி எங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சிருவான். அப்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு அதை பார்த்துடணும், அவ்வளோதான். அப்போ நான் ஒரு சில டைம்ல கிட்ட போய் கேட்டிருக்கேன், கூப்பிட்டு காமிச்சிட்டியா, திருப்தியா, என்ன பார்த்துட்டானா, இப்போ ஹாப்பியா, சரி போட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி விமர்சனங்கள் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நிறைய இருக்கு. ஆனால் நீங்கள் சந்திச்ச ஒரு கஷ்டமான விமர்சனமோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு என்ன இப்படிலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு கோயில் போகிறோம், இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு எங்கன்னா வெளியில் போகிறனாலோ நம்ம மைண்ட் செட் இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு கஷ்டத்துக்காக கடவுள்கிட்ட வேண்ட போவோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போவோம். ஆனால் இப்பயும் சொசைட்டியில் ஒரு சில பசங்க பார்க்கும்போதோ ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணுறது, ஏதாவது ஒரு கேலி பண்ணுறது, அந்த நிமிஷம் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கலாம். பட் நம்ம எந்த மைண்ட் செட்டில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படின்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷமாக இருக்கணும். அதில் என்ன சந்தோஷமாக இருப்போது? ஒன்றுமே வரப்போகிறது இல்லையே. அதுக்கு அவங்க போறாங்கன்னா அவங்க பாட்டுன்னு போட்டுன்னு விட்டுற வேண்டியது தான். ஸோ ஈஸியாக கேலி பண்ற ஒரு நபரா வந்து இதை பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது சொசைட்டி மத்தியில் ஆரம்ப கட்டத்தில் திருநங்கைகள்னாலே யாசகம் கேட்குறவங்க இல்லை பாலியல் தொழில் பண்றவங்கன்ற ஒரு பெயர் இருந்ததை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆக்ட்ரஸ், அதுக்கப்புறம் நிறைய துறைகளில் கால் தடம் பதிச்சுட்டே வந்தாலும் இன்னமும் அந்த விமர்சனமும் இவங்க மேலே வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்கும் போதும் அதெல்லாம் பார்க்கும் போதும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, திருநங்கைகள்லாம் இப்படி தான்ப்பா, இவங்க இதான் பண்ணுறாங்கன்ற மாதிரி விமர்சனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் ஒன்று கேட்குறேன். நார்மல் பீப்புள்ஸ் இருக்காங்களே, இப்போ பசங்க பொண்ணுங்க இருக்காங்க, இதுலேயும் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், போலீஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் இதுலேயும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, திருட்டு இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அதுதான் சொல்கிறேன்ல, நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நான் இப்போ எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துலேயே சொல்லும்போது ஒரு ஆண் தப்பு பண்ணால் ஆண்னு சொல்லிடுறாங்க, பெண் தப்பு பண்ணால் பெண்ணுன்னு சொல்லிடுறாங்க. திருநங்கைன்னு சொல்லும்போது
திருநங்கைகளே இப்படிதான் சொல்றதுக்கான ஒரு கூட்டம் இன்னமும் நம்ம ஊர்கள்ல இருக்காங்க, வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க திருநங்கைகள் என்னதான் ஒரு படி மேல போனாலும் அவளை கால் பிடித்து கீழே இறக்குற மாதிரி திருநங்கைகள்லாம் பாலியல் தொழில் தான் பண்றாங்க. இவங்க யாசகம் கேட்பாங்க. இவங்க வந்து யாரோ ஒரு நபர் ட்ரெயின்ல வந்து யார்ட்டையோ காசை வாங்கிட்டாங்கன்னா திருநங்கைகளே இப்படிதான் அப்படின்ற மாதிரி பழி போடுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? கண்டிப்பா கோவம் வரும். இப்போ இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னும் போது எல்லாருமே பண்றது இல்ல. யாராவது ஒருத்தர் தான் பண்றாங்க. நார்மல் மென்ஸ் ஃபீமேல்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை இருக்கு. அது வந்துட்டு அந்த டைம்ல அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க படிக்காம இருந்திருக்கலாம். இல்ல சமுதாயம் அப்ப அவங்கள அதில் தள்ளப்பட்டிருக்கலாம். நீ வந்து பிச்சை எடுக்க தான் போகணும், பாலியல் தொழில் தான் போகணும். அப்போ அவங்களை தள்ளப்பட்டிருக்கலாம். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போனா நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. அதுலேருந்து அவங்க வெளியே வராமல் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வராங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நார்மலாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் 2016 காலகட்டத்தில் வரும்போது திருநங்கைனா பண்ணணும் இல்லை வந்து யாசகம் கேட்கணுன்றது ஒரு நடைமுறையாகவே இருந்ததா? அந்த ஆமாம், 2016லாம் வந்துட்டு வேறு வழியே கிடையாது. நீங்கள் இப்போ அடுத்த வேலை நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீ போய் கலெக்ஷன் கேட்டு தான் ஆகணும். இல்லை உனக்கு சாப்பாடு கிடையாது. அப்போல்லாம் உனக்கு வேலை தரத்துக்குள்ள இப்போலாம் யோசிக்கிறாங்க. அப்போல்லாம் ஆப்ஷனே இல்லை, வெளியே போயிட்டே இருக்கணும். அதனால் அப்போல்லாம் கலெக்ஷன் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க, தான் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் அந்த பீரியட்லாம். 2016, 17லாம் நான் பட்ட கஷ்டம்லாம் இப்போ நினச்சி பார்த்தா என் கண்ணில் தண்ணி வருது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இருக்க வீடு இல்லாமல் நான் ரோட்டெல்லாம் படுத்திருக்கேன் அந்த டைமில். வீட்டை விட்டு வெளியே போனதால் வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன்னு நினச்சி பயந்து, என் ஃப்ரெண்ட்ஸும் கான்டாக்ட் அந்த அளவுக்கு கிடைக்காதனால டிரான்ஸ்ஜெண்டர் புதுசில் ரோட்டெல்லாம் நான் படுத்து தூங்கியிருக்கேன். இங்கே சென்னையிலையா? இல்லை, பெங்களூரில். அப்புறம் என் குரு, என் நானுகுருலாம் சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டேன். ஓகே, அந்த லைஃப்ல அப்ப எப்படி இருக்கும்? யாரையுமே தெரியாது, கொடூரமா. இல்ல நீங்க எப்படி அப்ப பெங்களூர் போனீங்க? யாரை நம்பி பெங்களூர் போனீங்க? பெங்களூர் எப்படி போனேன்னா, இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனையான உடனே என்னை வந்து என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப நாள் நம்மக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீ வா, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம இங்கிருந்து போய் கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டாங்க. யாரும் தெரியாத மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அடிலாம் நான் வாங்கியிருக்கேன். அப்போ எடுக்காத போது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ 2 நாள்லாம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் என் குரு என்னை கூப்பிட்டு போயிட்டு என்னை பார்த்து சர்ஜரிலாம் பண்ணி அப்புறம் என்ன ஒரு நல்ல நிலைமையில வச்சாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது திருநங்கைகளில் நான் வந்து இந்த மாதிரி திருநங்கைகள் கம்யூனிட்டிக்குள்ளே நிறைய விஷயங்கள் போகும்போது திருநங்கைகள் வந்து கேட்டகரி வைஸாக பிரிப்பாங்க. அழகாக இருக்காங்களா, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக பிரித்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள வந்து எங்கே அனுப்பலாம், இல்லை ஓகே நல்லா இருக்காங்கன்னா அவங்கள வந்து பாலியல் தொழிலுக்கு அனுப்பலாமா, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வரும். நிறைய விஷயங்கள் திருநங்கைகளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நான் இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. உனக்கு என்ன பண்ணணுன்றது அவங்க சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. நீ இது வேணும்னா நீ இதை பண்ணிக்கலாம், இது வேணால் இதை பண்ணிக்கலாம். எல்லாமே கஷ்டம்தான். இப்போ நீ ஒரு இடத்துக்கு கலெக்ஷன் போறியா, உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, உன்னால் சம்பாதிக்க முடியாதா, உனக்கு என்ன சீத்து 1000 கேட்பாங்க. அப்போல்லாம் கண்ணில் ரத்தம் தான் வரும், தண்ணிலாம் கிடையாது, ரத்தமாக. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்போம், ரொம்ப பேம்பர்டு கிட்ட இருப்போம். அப்படி இப்படிலாம் கேட்குறாங்களே, இப்படி கஷ்டப்பட்டு இந்த லைஃப் வேணுமானாலும் வேணும், பொண்ணா மாறிதான் ஆகணும், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படனாலும் படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விலாம் வாங்கிட்டு அந்த காசு வாங்கிட்டு போயிட்டு அவங்க குருக்கிட்ட கொடுத்த திருநங்கைங்களும் இருக்கும். உங்களுக்கு அந்த யாசகம் அனுபவம் இருக்கா? என்ன ஸ்டார்டிங்ல எனக்கு கலெக்ஷன் தான் கேட்க விட்டாங்க. அப்போ இப்போ நினைச்சா கூட எனக்கு பெங்களூர்ல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல இப்படின்னா, எனக்கு அதுக்கப்புறம் வேற ரூட்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, நீங்க இப்போ வீட்டில் ஒரே பையனா இல்லை பொண்ணு? இல்லை, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, நான் மொத்தம் 3 பேர். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நடு பிள்ளையா இருந்திருக்கின்றப்போ ஒரு நல்ல ஒரு பேம்பர்டாக தான் இருந்திருப்பீங்க. கேட்குற நேரத்துக்கு சாப்பாடுலேருந்து ஸ்நாக்ஸு, ட்ரெஸ்ஸு, வீட்டில் செல்லம் எல்லாமே இருக்கும்போது இந்த யாசகம் கேட்கணுன்ற மாதிரி முதல் நாள் ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, நீ போய் தனியாக போய் இங்கெல்லாம் கேளுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஒரு தருணம் எப்படி இருந்துச்சு? முதல்ல ஒரு கேட்ட ஒரு தருணம் இருக்கும்ல, யாசகம்னு ஒரு விஷயம், அது எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது எங்கள் வீட்டில் நான் தான் ரொம்ப செல்லம். எங்கள் வீட்டில் எல்லாருமே என் மேலே தான் பாசம் அதிகமாக இருப்பாங்க. நான் போய் ஒரு டைம் கலெக்ஷன் கேட்கும்போது ஒருத்தங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் கைண்ட்லி ஹேண்டில் பண்ணவங்க, ஒரு சில பேர் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணும்போதெல்லாம் உட்காந்து அழுவேன். அப்படியே அந்த ஸ்பாட்லேயே கீழே உட்காந்து அழுவேன். இதுக்கு எதுக்காக என்னை இப்படி படைச்சேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேணும். ஒருவேளை இப்போ இருக்கிற புரிதல் அப்போ இருந்ததுன்னா நான் வீட்டிலேயே பேசி கூட்டு போய் சர்ஜரி பண்ணி, இப்போ எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து கையை பிடிச்சி கூட்டு போய் சர்ஜரி, எனக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கலேன்னு ஃபீல் பண்ணுறேன். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் பாடம். இப்போ தனியாக இருக்கிறதுனால என் லைஃப் என்னன்னு கற்றுக்கிட்டேன், தனியாக லைஃப்பை ரன் பண்ண கற்றுக்கிட்டேன். ஓகே, ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையை மீண்டும் வேணாம், யாருக்கும் வேணான்ற ஒரு, எனக்குன்னு இல்லை யாருக்குமே வேணாம், அதுதான் சொல்கிறேனே, அது மட்டும் வேணாம், வேற என்ன வேணாலும் பண்ணுங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி நான் எப்பயுமே எல்லாத்தையுமே கேட்பேன், மீண்டும் திருநங்கையா ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கா, இல்லை ஏன் திருநங்கையா ஆனோம்
அப்படின்ற யோசனை என்னைக்காவது வந்திருக்கா? மீண்டும் திருநங்கை ஆகணுன்ற ஆசை எனக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போ நினைக்கிறேன் எதுக்குடா டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறோம், இவ்வளோ வலி, இவ்வளோ வேதனை, அவமானம், அசிங்கம், இது எல்லாத்த விட சர்ஜரி பண்ணுற பெயின் இருக்குது பார்த்தீங்களா, நரக வேதனை சொல்லவே வேண்டாம். அதை நான் வேற நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேன் அந்த வலி. அப்போல்லாம் ஒவ்வொரு நைட்டில் யோசிப்பேன், எதுக்கு இதெல்லாம், நார்மலாக இருக்கிறவங்களும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நம்பியும் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த இவ்வளோ கஷ்டப்பட்டும் நம்மளை ஏற்றுக்கலையேன்ற ஒரு வலி. ஆனால் இப்போ நீங்கள் 6 தடவை சர்ஜரின்றப்போ அதுக்கு திருப்பி உடம்பை குறைக்கணும், உடம்பை ஏற்றணும். சர்ஜரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறைஞ்சிரும், பிளட் லாஸ் ஆகும், எல்லாமே இருக்கும், டேப்லெட்டு சாப்பிட முடியாது. திருப்பி ஹெவி டேப்லெட் எடுக்கும்போது ஒரு உடம்பு நம்மள அறியாமலே ஏறிடும். திருப்பி எப்படி நீங்க 6 தடவை திருப்பி அந்த சர்ஜரி அந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள பண்ணீங்க? இப்போ எனக்கு ரீசெண்டாக இப்போ பேங்காக்ல பண்ண சர்ஜரிக்கு வந்து எனக்கு சொல்லிட்டாங்க 60 கிலோ இருந்தால் மட்டும்தான் இந்த சர்ஜரி பண்ண முடியும். பிகாஸ் அந்த பிஎம்ஐ லெவல்லாம் பார்ப்பாங்க. நான் முன்னாடி 3 மாதம் தான் டயட் ஆரம்பிச்சிட்டேன். டயட்லேருந்து குறைச்சி 58 கிலோ வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு 54க்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் அது இதெல்லாம் எடுத்து சாப்பிடவே இப்போ மறுபடியும் 63 வந்துட்டு நினைக்கிறேன். ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த 10 வருஷத்துக்குள்ள 6 சர்ஜரினா அதுக்கு உடம்பே ஃபர்ஸ்ட் ஒத்துழைக்காம போயிடல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது பிளட் லாஸ் ஆகும் திருப்பி. ஏன்னா இருக்கிறதுலே ஒரு முக்கியமான ஒரு உறுப்புன்றது அந்த ஒரு பெண் உறுப்போ ஆண் உறுப்போன்ற, அதுலயே திருப்பி 6 சர்ஜரி. அதுலயே இல்ல, நான் வந்துட்டு ஃபெமினின் சர்ஜரி 2 பண்ணிருக்கேன், பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வந்து 4 டைம்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ அது எல்லாத்துக்குமே அப்ப சர்ஜரி பண்ணி தான் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு வெறி இருக்கும்ல, நம்ம பெண்மையை அடையணும், பெண்மையை உணரணும்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அதை பண்ணி தான் அவனை வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நானாச்சும் பரவாயில்ல, இன்னும் எத்தனையோ பேர் என்னென்னவோ சர்ஜரி பண்றாங்க. நான் இதோட போதுன்னு இருக்கு, இதுக்கப்புறம் வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த சர்ஜரி சைடே போக வீட்டுல சொல்லிட்டாங்க போதும், இதுக்கப்புறம் பண்ணாத. ஓகே, இப்ப சர்ஜரிக்கு மட்டுமே அதிகபட்சம் எவ்வளவு செலவு பண்ணீங்க மொத்தமாவே? இப்போ நீங்க இதுக்கு மட்டுமே 14 லட்சம்ன்றப்போ ஆரம்ப கட்டத்துல எப்படி ஒரு 20,000 முதல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 28 to 30 lakhs நான் என்னுடைய பர்சனலா எனக்கு மட்டும் நான் பண்ணிருக்கேன். மத்தவங்க எப்படின்னு தெரியல. ஒரு ஆணா இருந்து பெண்ணா மாறுறதுக்கு 30 லட்சம் நாலேஜ் தெரியாமையே 2016ல பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் அந்த ரீசர்ஜரி என்னோட இம்ப்ளான்ட்டும் சேஞ்ச் பண்ணேன், வெஜினோபிளாஸ்டியும் 2 டைம் சேஞ்ச் அது மாத்திருக்கேன். ஸோ அதனால இவ்வளவு காஸ்ட். ஏன் திருநங்கையா பிறந்தோன்னு யோசிச்சது உண்டா, இல்ல மீண்டும் திருநங்கையா பிறக்கிறதுக்கு ஆசை உண்டா? மறுபடியும் திருநங்கையா பிறக்கணும், திருநங்கையா வாழணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பட் ஆனால் இந்த கஷ்டம்லாம் வேண்டாம், இந்த மாதிரி பண்ற மாதிரியோ இந்த கலெக்ஷன் கேட்குறோம் இந்த மாதிரிலாம் வேண்டாம். ஒரு திருநங்கையா பிறந்தா வீட்டில் ஏற்றுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட்டோட சர்ஜரி பண்ணிட்டு அவளுக்கு உண்டான காதலோ அவளுக்கு உண்டான ஆசைகளை வந்து சுற்றி இருக்கிற சொசைட்டி வந்துட்டு நீ பண்ணு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா ஓகே. ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ இன்னும் நீங்க நிறைய சாதனைகள் வந்து பண்ணணும். நிறைய நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் உங்களை வந்து நான் ஒரு பெரிய ஸ்கிரீன் சினிமா ஸ்கிரீன்ல வந்து பார்ப்பேன். அப்போ நான் உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ வந்து பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.